திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நாளை நடைபெறும் குடமுழுக்கு விழாவிற்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், ஏற்பாட்டு நிலவரம் என்ன? தமிழ் கடவுள் முருகனின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் நாளை 13 வருடங்களுக்கு பிறகு இந்த குடமுழுக்கு விழா நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இந்து அறநிலைத்துறை மாவட்ட நிர்வாகம் சார்பாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 3,37 லட்சம் மதிப்பீட்டில் 21 திருப்பணிகள் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்காக இந்த திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் காவல்துறை சார்பாக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. மாவட்ட நிர்வாகம் சார்பாக நாளை ஒரு நாள் குடமுழுக்கு நிகழ்ச்சிக்காக திருப்பரங்குன்றம் வட்டாரம் முழுவதும் பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் அரசு விடுதிகள் சார்பாக உள்ளூர் விடுமுறையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்த பகுதியில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்க வரும் பக்தர்களுக்காக குடிநீர் வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல காவல்துறை சார்பாகவும் பல்வேறு 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது நம்ம ஒளிப்பதிவாளர் குணா காட்சிப்படுத்திய காட்சியை பார்க்க முடிகிறது. இந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியின் போது தமிழ் ஓதுவார்கள் உட்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ் ஓதுவார் யாகசாலை சார்பாக இந்த கோவை சத்யபாமா தற்போது இந்த வீதி உலாவாக திருப்பரங்குன்றம் கோயில் வாசல் முன்பு வருவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. தற்போது சித்திரைக்கூடம் மற்றும் பீடங்களில் தமிழ் வேதசாலைகள் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை முன்வைத்து இந்த யாகசாலை செய்ய வேண்டும் என்பது கோரிக்கைகளை முன்வைத்து தற்போது இந்த பூஜைக்கானது செய்ய வேண்டும் என கோரிக்கையை வைத்து இந்த தமிழ் வேடசாலை ஓதுவார்கள் தற்போது ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது குடமுழுக்கு நிகழ்ச்சி நாளை வெகு விமர்சையாக நடைபெற உள்ள நிலையில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதி முழுவதும் சுற்றுவட்டார பகுதிகள் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். பல்வேறு போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில் விஐபிகள் மற்றும் இந்த குடமுழுக்கை காண வரும் பக்தர்களுக்கு பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல சில மாதங்களுக்கு முன்பாக இந்த 3,37 லட்சம் மதிப்பீட்டில் இந்த ராஜகோபுரம், பால கணபதி உள்ளிட்ட பல்வேறு இந்த கோபுரங்களில் வண்ணம் தீட்டுதல் உள்ளிட்ட 21 திருப்பணிகள் செய்வதற்கான ஏற்பாடுகளும் இந்து அறநிலைத்துறை சார்பாக செய்யப்பட்டு வருகிறது. மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாகவும் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தாலும் நாளை குடமுழுக்கு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் இதற்காக 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வருகை தர இருப்பதால் 12 இடங்களில் தனியார் மண்டபங்களில் இந்த உணவு அளிக்கும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளையும் மாநகராட்சி சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது இந்த 7ஆம் கால பூஜையானது வெகு விமர்சையாக திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெற்று வரும் நிலையில் நாளை காலை 8ஆம் கால பூஜை நடைபெற்று முடிந்தவுடன் சரியாக காலை 5:30 மணிக்கு இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக 75 குண்டங்கள் கொண்டு கடந்த 10ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகளானது நடைபெற்று வருகிறது. இந்த யாகசாலை பூஜைகள் 8ஆம் கால பூஜைகள் நாளை நடைபெற்று முடிந்த பின்பு சரியாக 5:30 மணிக்கு மேல் இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியானது திருப்பரங்குன்றம் மலை மீது இந்த 7 தலங்கள் உள்ள இந்த 7 கலசங்களில் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி மற்றும் காவல்துறை சார்பாக பல்வேறு தீவிர ஏற்பாடுகளும் முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.